ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, பாப்பா பார்க்குறதுக்காக காவேரி ஸ்கூல்லேருந்து நேராக வந்திருப்பாங்க. பாப்பா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல, எப்படி இருக்கிறா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் பாப்பா யார்கிட்டையுமே பேச மாட்டா. விஜயும் என்னாச்சுடா, ஏன்டா உம்முன்னே இருக்கிற, எதனா வேணுமா உனக்கு, சாப்பிட்றியா இல்லை வெளியில் எங்கன்னா போகலாமா அவரும் கேட்பாரு. அதுக்கும் பாப்பா எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா, அப்படியே அமைதியாக போய் படுத்துருவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பாப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு ராதா கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இட்லி அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. விஜய் அதை பார்த்துட்டு கேட்பாரு, என்ன சித்தி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன்ட்டு எடுத்துகிட்டு போனீங்க, பாப்பாவுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைப்பா அவர் சாப்பிடல, வேணான்னு சொல்லிட்டா, மத்தியானமும் சாப்பிடல. உடனே சோமு மத்தியானமும் சாப்பிடல இப்பயும் சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என்ன மத்தியானம் சாப்பிட்லையா, என்கிட்டயே நீங்கள் சொல்லவே இல்லைன்னு. இல்லைப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி, அதனால் சாப்பிட்லையே என்னவோ அப்படின்ற மாதிரி, உண்மையிலே உடம்பு முடியலையே என்னவோ அவளுக்கு, அதனால் சாப்பிடாம படுத்துட்டு இருக்கிறல என்னவோ அப்படின்ற மாதிரி ராதா சொல்லுவாங்க. உடனே சோமு சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லைனால மாத்திரையாவது சாப்பிட்றதுக்காவது உடம்புல தெம்பு வேணும் இல்லைம்மா, நீ எப்படியாவது கொஞ்சம் வற்புறுத்தியாவது ஊட்டி விட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சோமு சொல்லுவார். அதுக்கு இல்லைப்பா அவள் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, எது மூஞ்சி கொடுத்தும் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் விஜய் நீயாவது போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அவர் என்னன்னுவார்னா, இல்லை தாத்தா என்கிட்டயும் அவள் சரியாக பேசவே இல்லை, நான் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டு அவள் மூஞ்சி திருப்பிக்கு படுத்துக்கிட்டா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உடனே எத்தனை நாளைக்கு தான் மறைச்சி அவளை இது ஏமாற்ற போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன விஷயத்த சொன்னார் அதா அப்படின்னு சோமு கேட்பார். பின்ன என்னப்பா எத்தனை நாளைக்குப்பா மறைச்சி வச்சுட்டு இருக்க முடியும், அவளுடைய அம்மா காவேரி தான்றது நான் சொல்லிட்டேன்ப்பா, அப்படி நடந்த விஷயத்தை அத்தனையுமே நான் கிளியராக சொல்லிட்டேன், எத்தனை நாளைக்குப்பா அவகிட்ட நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருக்க போகிறீங்க, அவள் துருவி கேட்குறா, என்னால் உண்மையை மறைக்க முடியலப்பா, அதனால் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் நான் அப்படின்னு ராதா சொல்லுவாங்க. என்னம்மா முட்டாள்தனமான வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி தான் சோமு சொல்வார். என்ன சித்தி நீங்கள், அவள் சின்ன பொண்ணு தானே, அவகிட்ட போய் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் விஜய் திட்டுவார். உடனே என்ன பண்ண சொல்கிற விஜய், ஒரு குழந்தைய நம்ம எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் சொல்லு பார்ப்போம், ஒரு விஷயத்தை எத்தனை நாளைக்கு நீ மறைப்ப நீ அப்படின்ற மாதிரி தான் கேட்டதுக்கு, போங்க சித்தி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு உடனே சோமு என்ன சொல்வார், நீ போய் பாப்பாவை சமாதானப்படுத்து, இல்லைன்னா அவள் என்ன கேட்குறாளோ அதை போய் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்ல அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே விஜய் போயிட்டு பாப்பா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டா. அதுக்கப்புறம் உனக்கு எதனா என்ன நான் ஏதாவது சொல்கிறத வச்சு நீ எதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னும் போது தான் பாப்பா திரும்புவான். உடனே பேக்லேருந்து ஃபோட்டோ எடுத்துப்பா, எனக்கு இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு. இவங்க யார், என் அம்மா தானே, இவங்க என்ன சொன்னாங்க, செத்து போயிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க, இப்போ உங்கள் அம்மா கிடையாது என்னுடைய சித்தின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்கிறா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி பாப்பா கேட்பா. உடனே பார்த்தீங்கன்னா பாப்பா அவர் விஜய் தான் என்ன சொல்வாருன்னா, ஆமாண்டா காவேரி மிஸ்ஸு தான் உனக்கு அம்மா, அப்போ ஏன்ப்பா என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை பார்த்துக்கவே இல்லை அப்படின்னா, அவளுக்கே உன்னை தான் நீ தான் குழந்தைன்னு அவளுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் 2 பேருக்குமே ஒரு பாண்டிங் இருக்குது, உனக்கு அவள் மேலே பாசம் இருக்குது, அவளுக்கு உன் மேலே பாசம் இருக்குது, 2 பேருக்குமே அம்மா பொண்ணுன்னு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் விஜய். அப்படின்னா என்னப்பா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லைடா அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதெல்லாம் எல்லாத்தையுமே மறந்துட்டா, அதனால தான் அவள் உனக்கு யாருன்னு தெரியல, இப்போ நானும் அதுக்காக தான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்த்தேன் நான், ஆனால் அதுக்கும் அவள் செட் ஆகலைன்றதுனால தான் இப்போது அப்படியே அமைதியாக விட்டுட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் விஜய் பாப்பா கிட்ட. என்ன தான் இருந்தாலும் நான் சின்ன பிள்ளை இல்லைப்பா, என்னை விட்டுட்டு எப்படிப்பா அவங்க போனாங்க அப்படின்னும் போது, அவளுக்கு நீ தான் அம்மான்னு தெரியாதுடா, அவளுக்கு நீ தான் குழந்தைன்னு தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன சொல்லிவிட்டு அவளுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படியாப்பான்னு சொல்லிட்டு இவ பாப்பா அழுவா. சரிப்பா நான் அம்மாக்கிட்ட நான் தான் அவங்க பொண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான், அவங்க இப்போ நம்ம அதை மீறி நம்ம கேட்டால் அம்மாக்கிட்ட போயிட்டு நான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, எனக்கு நீங்கள் தான் அம்மா, உங்களுக்கு நான் தான் பொண்ணுன்னு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி பாப்பா கேட்பா. இல்லைடா அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அம்மா உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னும் போது ஷாக்காகி நிற்பா பாப்பா. அவ்வளோ ஒரு சீரியஸான கண்டிஷன்லையாப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாண்டா அப்படின்னு, அதனால தாண்டா நாங்கள் பொறுமையாக போகிறோம், அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகும், அதுக்கப்புறம் ஏதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கும் அவளுக்கும் ஒரு பாண்டிங் வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அது மாதிரி கிடைக்கவே இல்லை, நடக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். சரிப்பா இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ உடனே விஜய் நீ எதுவுமே அம்மா நீ தான் அம்மானு அவகிட்ட போய் காவேரி கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிப்பா நான் அதை சொல்லலை, ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பாப்பா சொல்லுவாள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போவா.
ஏன்னா அவள் அம்மா பார்க்க போகிறன்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து போவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைப்பராக ஆக்டிவிட்டியாக வந்து ஹாய் மிஸ் குட் மார்னிங் அப்படி இதெல்லாம் ரொம்பவே ஆக்டிவாக துருன்னு இருப்பாள். உடனே காவேரி வந்து அம்மாவை கூப்பிட்டு கேட்பா, என்னடா நேத்திக்கெல்லாம் உம்முன்னு டல்லாக இருந்த, ஃபீவர் சரியாயிடுச்சா உனக்கு, என்கிட்ட நேற்றுக்கு சரியாக பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அதெல்லாம் அப்படி தான், இப்போ உனக்கு சரியாயிடுச்சான்னு சொல்லி கேட்டதுக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். எல்லா பிள்ளைங்கிட்டையுமே வந்து எனக்கு அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன்னே, எனக்கு அம்மா சாகலை, எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பாப்பா வந்து கேட்பா, உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னா எங்கே உங்கள் அம்மா அப்படின்னு கேட்பா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வருவாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா வந்து சொல்லுவாள். இங்கே தான் இருக்கிறாங்களா, எங்கே இருக்கிறாங்க, எங்கள் மிஸ்ஸு நீ நானெல்லாம் தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதோ நிற்கிறாங்க பார் காவேரி மிஸ், அவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஓ அப்படியா உங்கள் அம்மாவாடி அது அப்படின்ற மாதிரி இந்த பாப்பாவும் அவளும் பேசுவாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உடனே காவேரி வந்து என்ன 2 பேரும் பேசின்னு இருக்கிறீங்க, கிளாஸை கவனிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உடனே பாப்பா வந்து சிரிச்சுக்கிட்டு, அம்மா நீ தானம்மா அப்படின்ற மாதிரி, நீ சொன்னால் நான் கேட்பேம்மா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. ஏன்னா பாப்பாவுக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா, அதனால் பாப்பா வந்து இனி வந்து காவேரி மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு, இல்லை ஒரு கட்டத்தில் அவளே எல்லாத்தையுமே சொல்கிறக்கூடிய சூழ்நிலை வந்து காவேரி கிட்ட சொல்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க கதையை. பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.